வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் வரிசையில் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நற்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக சிம்ம ராசினாலே ஆளுமை உள்ள ராசி. சிம்மம்னாலே எதுக்கும் முதலிடத்தில் தன்னை சுற்றி தான் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண தோற்றமுடைய ஆள். நீங்கள் உங்களை சுற்றி தான் ஒரு சமுதாயம் இயங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ராசி. சூரிய பகவான் ஒளிக்காரகன், சூரிய பகவான் தலைமை, அவரை சுற்றி தான் சகல கோள்களும் இயங்கி கொண்டிருக்குது. அதனால் எதையுமே தலைமை பொறுப்பு, தலைமை பதவி, எதையுமே தலைமை ஏற்று அதை முன்னிருந்து செலுத்தக்கூடியது உங்களுடைய ஆளுமை ராசியான சிம்ம ராசி தான். அதனால் இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். ஒரு இருள் கிரகம் உங்கள் ராசியில் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு இறுக்கமான மனநிலையை ஒரு இறுக்கமாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். குரு உங்களுடைய பஞ்சமாதிபதி 5 குடையவன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும். புத்திரர்களால் நல்ல ஆதாயம் இருக்கும். மகள் மூலியமா ஒரு அருமையான ஒரு நற்செய்தி உங்களுக்கு ஏற்படும். நல்ல வருமானம் கிடைக்கும். உங்களுடைய பஞ்சமாதிபதி பூர்வீக சொத்துனால உங்களுக்கு சிறப்பான ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதியாக வருவார் செவ்வாய் பகவான். அவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் நீச்சமாகிறாரு. சந்திரன் மாத தொடக்கத்திலேயே 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இவங்க கூடி இருக்கும்போது ஒரு 12ஆம் இடத்துல சுக பாக்கியாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாரே சார் அப்படின்னா ஒரு சிறிய காலமாக தான் இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே அவர் உங்கள் ராசியிலே வரப்போகிறாரு. அதனால் பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படாது. செவ்வாய் என்னதான் இருந்தாலும் செவ்வாய் பாவகிரகம் மறைந்து சுபத்துவம் அடையும் போது ஒரு சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும். அயன சயன போக சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அஷ்டம சனியில் நீங்கள் இருக்கிறீங்க. அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். புதுசாக போய் தேவையில்லாத ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அந்த முயற்சியில் ஒரு தீர்க்கமாக நம்ம அதை முடிவெடுத்து தான் அதில் ஈடுபடணும். பேராசையை கொடுத்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால உங்களுக்கு திடீர்னு ஒரு பேராசையை கொடுத்துருவார். உங்களுடைய பஞ்சமாதிபதி நேராக இந்த ராகுவை பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகூடும். திடீர்னு ஒரு ஆசையை உண்டாக்கிடுவார். ஒரு காதல் மூலிமா ஒரு ஆசையை ஏற்படுத்தும். தொழில் மூலிமா ஒரு விபரீதமாக ஒரு ஆசையை ஏற்படுத்தும். அந்த ஆசை மூலிமா நீங்கள் கடனை கப்போ வாங்கி அந்த தொழில் செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கி மன உளைச்சலை ஏற்படுத்திடும். காதலே உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஒரு பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிரும். அதனால் கவனம் தேவை. சனி பகவான் 8ல் இருக்கும்போது அவர் 6ஆம் அதிபதியாக வரனால உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்திடுவார். ஒரு கவனமாக நீங்கள் செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அதே மாதிரி சுக்கிரன் உங்களுடைய 3க்கும் 10க்கும் உண்டான அதிபதி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால தொழிலில் ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 10ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேக போக சுகம் இருக்கும். தாம்பத்திய சுகம் உங்களுக்கு நீடித்து இருக்கும். மனைவி மூலியமாக நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் பேராசை பெருநஷ்டம் என்ற அடிப்படையில் எதையுமே நீங்கள் கவனமாக கையாளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.